ராஜேஸ்வரி பிரியா மேம், அராஜகம் அட்டூழியம் திமுகவோட வாடிக்கையா? ஆமாம், திமுகனாலே ரவுடிசம், நிலாபகரிப்பு, இந்த மாதிரி அச்சத்தை மக்களுக்கு கொடுக்கறதுல எந்த பஞ்சமுமே இருக்காது. இப்போ என்னன்னா அதிகமாக இருக்கு அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பிரச்சனை. இப்போ லாட்ரி பற்றி பேசுனாங்க, அதனால சொல்கிறேன், ஒரு சம்பவத்தோட சொல்கிறேன். சேலம் 55வது வார்டு திமுக கவுன்சிலர் தனலட்சுமி, ஒரு பெண் கவுன்சிலர். அவருடைய கணவர் சதீஷ்குமார் அவர் வந்து இந்த மாதிரி தடை செய்யப்பட்ட லாட்டரி விற்பனை செய்கிறாருன்னு சொல்லி முகநூல்ல ஒரு பாமகவை சேர்ந்த ஒரு நிர்வாகி எழுதிடுறாரு. அதற்காக அவரை வீடு புகுந்து அவர் முழங்காலெல்லாம் உடச்சி காலுகையை உடச்சி கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல போட்டாச்சு. இப்போ என்ன சொல்றீங்க? நீங்க ஒரு விஷயத்த புகார் கொடுக்கறதுக்கோ அல்லது மக்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கோ முயற்சி செய்தால் கூட அவர்களை நீங்க அட்டாக் பண்றீங்க, ரவுடிசம் பண்றீங்கன்னா எல்லாருக்கும் அந்த அடி வாங்குற துணிச்சல் இருக்குமா? அல்லது காவல்துறையிட்ட போனா காவல்துறையும் அவங்களுக்கு ஃபேவரா இருக்கும். நீங்க புகார் கொடுங்கங்கிறீங்க, நாங்க புகாரை எடுங்கிறோம். கொடுக்க வர்ற புகாரை எடுக்கிறீங்களா? நீங்க எடுத்து சரியான நடவடிக்கை எடுக்க உங்க காவல்துறைக்கு நீங்க முழு உரிமையும் கொடுத்துருக்கீங்களா? உங்க கைக்குள்ள வச்சுக்கிட்டு ஒட்டுமொத்த துறைகளையுமே, எல்லா துறைகளையுமே திமுகவோட உறுப்பினர் வரைக்கும் கண்ட்ரோல் பண்ணலாம். இது என்ன விதமான ஒரு ஜனநாயக முறை? அதுல இப்ப நம்ம குறிப்பா பேச வேண்டியது இந்த பெண் கவுன்சிலரோட கணவன்மார்கள் பத்தி பேசிட்டு இருக்கப்ப நிறைய ஏர்பட் மூர்த்தியானன் அவர்களும் சொன்னாங்க, கலைசார் அவர்களும் நிறைய இன்சிடென்ட் சொன்னாங்க. இதுல மிக ஒரு மோசமான ஒரு இன்சிடென்ட் இப்ப பிப்ரவரியில நடந்தது. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பள்ளிக்கூடம் கட்டுறாங்கங்க, ஒரு பள்ளிக்கூடம், அரசு பள்ளி. சேலம் மாவட்டம் வெள்ளாளம்பட்டிங்கிற ஒரு ஊராட்சி மன்ற தலைவரோட கணவர் என்ன பண்றாரு, அந்த பள்ளிக்கூடத்தை கட்ட விடாம என்ன மீறி நீங்க எப்படி கட்டுவீங்கன்னு பார்ப்போம். அதாவது வகுப்பறைகள் ஒரு 100 மாணவர்கள் இருக்காங்க, அந்த வகுப்பறையை சிஎஸ்ஆர் ஃபண்ட்ல கட்டுறோம்னு சொல்லி ஒருத்தர் டெண்டர் எடுத்து அவர் கட்டிட்டு இருக்காரு. அதை போய் குறுக்கிட்டு என்ன மீறி நீங்க எப்படி கட்டுவீங்க? ஒரு பள்ளி மாணவர்கள் ஒரு கல்வி கூடத்தை கூட கட்டுற இடத்துல அவங்க குறுக்கிடுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் எவ்வளவு பெரிய கொடுமை. இங்க ஒரு கேள்வி எழுது. இப்ப ஏர்போர்ட் மூர்த்தி சார் சொன்னாரு, பெண் கவுன்சிலர்களும் டம்மியாக்கப்படுறாங்க, அதிகாரிகளும் டம்மியாக்கப்படுறாங்க அப்படின்னா ஒட்டுமொத்தம் அந்த அராஜகம் செய்யறதுக்காக தான் இவங்க எல்லாத்தையும் டம்மியாக்கிட்டு இவங்க அராஜகம் செய்யறாங்களா அந்த பெண் கவுன்சிலரோட கணவர் மாதிரி? இல்ல, பெண் கவுன்சிலருங்கிறதுங்க பினாமி அரசியல் தான். நான் ஒரு அதுக்கு அந்த பினாமி தான். அதாவது பெண்ணுக்கு அதிகாரம் கொடுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு பேருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பதவி, பொறுப்பு தான். அதை தாண்டி அவர்களுக்கு தன்னுடைய சொந்த மூளையை பயன்படுத்தி ஒரு முடிவு எடுக்கக்கூடிய திறனோ அல்லது ஒரு உள்ளாட்சியோட வேலை என்னங்க, அங்க தெருக்கள் எப்படி இருக்கு, குடிநீர் எப்படி இருக்கு, கழிவுநீர் தொட்டி எப்படி இருக்கு, இந்த மாதிரியான சுத்தம் செய்யறது, கொசு இருக்கா கொசு இல்லை, இந்த மாதிரி மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை ஆய்வு செய்து அதுல திறம்பட செயல்படக்கூடிய பெண்கள் திமுகவுல இல்ல அப்படின்னு அவரே ஒத்துக்கிட்டார். அதனாலதான் கணவன்மார்கள் ஆனால் இருக்கிறார்கள், அவர்களை எல்லாம் மறைத்து விட்டாங்க. இங்க அவர்களுக்கு தேவை பணம் சம்பாதிக்கக்கூடிய, பணத்தை வந்து கமிஷன் அடிக்கணும், கொள்ளை அடிக்கணும், அதற்கு தகுந்தாற் போல உள்ள ஆண்களை வைத்துதான் அரசியல் நகர்த்தது திமுக. அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்கா அந்த ஆண்க்கு அந்த தொகுதி வந்து பெண்களுக்கான தொகுதியா, எனக்கு கொடுக்க வேண்டியதை என் மனைவிக்கு கொடுங்க அப்படிங்கிற ஒரு இடத்தை பணம் சம்பாதிக்கிறதுக்காக பேருக்காக மட்டும் ஒரு பெண் கவுன்சிலர்களை உருவாக்கிட்டு இதுல எந்த மாற்றம், பணம் சம்பாதிக்கிறதுக்காக உங்களோட கணவர்மார்களை அராஜகம் செய்ய வைக்கிறாங்க. உண்மை. ஏன்னா இவ்வளவு சம்பவங்கள் பார்த்தோம், நாங்களும் இவ்வளவு சம்பவங்களை சேகரிக்கிறோம். எங்கேயாவது ஒரு இடத்துல அதிமுக பெண் கவுன்சிலருடைய கணவர் பத்தி எங்கேயாவது படிச்சோமா? ஏதாவது ஒரு சம்பவம் படித்தோமா? இல்லை. அதை நம்ம அடிக்கோடிட்டு காட்டணும். அதே நேரத்தில் நான் வசிக்கக்கூடிய பகுதி வந்து உத்தண்டி பகுதியில கூட 197வது வார்டோட கவுன்சிலர் வந்து பெண் கவுன்சிலர், அதிமுகவை சேர்ந்தவர், திருமதி மேனகா சங்கர். மிக அருமையாக துல்லியமாக, ஏன்னா நான் இருக்கக்கூடிய பகுதிகளில் உள்ள பிரச்சனைகளை நான் உடனே போன் செய்வேன். அந்த பிரச்சனைக்கான தீர்வை மிக தெளிவாக 2 நிமிஷத்துல விளக்குவாங்க. எனக்கே ஆச்சரியமா இருக்கும். பரவாயில்ல, அதிமுக பெண் கவுன்சிலர் சரியான நபருக்கு கொடுத்திருக்காங்க, அவங்க வந்து எந்த விதமான ஒரு பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணணுங்கிற முழு திறமையும் படைத்த ஒரு பெண் கவுன்சிலர் இருக்காங்களே. நானே உண்மையாக ஓப்பனா சொல்றேங்க, உண்மை இது. இதுல ஒளிச்சு மறைக்கலாம் ஒண்ணுமே இல்லை. ஆனா திமுகவை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த இடத்துல எல்லாம் அக்கிரமம் பண்ணக்கூடாதோ, ஏன்னா மெயினா மீண்டும் ஒரு சம்பவம் சொல்றேன், பள்ளிக்கூடத்துல நடந்தது. அவினாசியில ஒரு பள்ளிக்கூடத்துல கழிவு நீரை கொண்டு வந்து பின்னாடி வீட்டுல உள்ளவர் ஸ்கூல்ல கொட்டிட்டாரு பள்ளி மாணவர்கள் மேல. அப்படி கொட்டும் போது அவருக்கு ஆதரவாக, அந்த கழிவை கொட்டுனவருக்கு ஆதரவாக ஒரு பெண் கவுன்சிலரோட கணவர் வராரு. ஆசிரியர்கள்லாம் தாக்குனத கூட அதை என்ன மாதிரி தாக்கியிருக்காங்க. அந்த கணவர் வந்து யாருன்னா ரமணி, பெண் கவுன்சிலர் பேரு, அவங்க கணவர் துரைசாமி. எப்படி தாக்கியிருக்காங்கன்னா கழுத்தை பிடித்து நெரித்து அப்படியே தூக்கியிருக்காருங்க, பெற்றோர்கள் முன்னிலையில. இது எல்லாம் நாங்க பேசுறதெல்லாம் எங்கேயோ மறைச்சு நடந்த சம்பவம் இல்ல. மக்கள் கண் பார்க்க எந்த கவலையும் இல்லாம என்ன எதுவுமே செய்ய முடியாது, என் மீது எந்த சட்டமும் பாயாது, ஏன்னா நான் திமுக காரன், அதுலயும் ஒரு பெண் கவுன்சிலரோட கணவர், நான் தான் கவுன்சிலர் கூட கிடையாது, அதற்கு மேல நீங்க என்ன வேணாலும் வச்சுக்கலாம்.
அப்படிங்கிற ஒரு திமிர் இருக்கு பாருங்க. அந்த இடம் வந்து மிகவும் மோசமானது. இதெல்லாம் தெரிஞ்சுமே இவ்வளவு சம்பவங்களையும் நாங்க எது மூலமா தெரிஞ்சுக்கிறோம்? பத்திரிகை மூலமாகவும் ஊடகங்கள் வாயிலாகவும் தெரிஞ்சுக்கிறோம். இது முதல்வருக்கு தெரியாதா? இத முதல்வர் பார்க்க மாட்டாரா? இங்கதான் கேள்வி எழுது. இவ்வளவு விஷயங்கள் நடக்குது, எல்லா மக்களும் பார்க்கறாங்க அப்படின்னா, ஒரு ஆட்சியில் இருக்க முதல்வராக இருக்க ஸ்டாலின் அவர்களுக்கு இது தெரிஞ்சும் நடவடிக்கை எடுக்காம இருக்காரா, இல்ல என்ன? இதை எப்படி நம்ம எடுத்துக்கிறது? அதாவது அவங்களோட சிஸ்டமே எப்போதுமே குறுநில மன்னர்கள் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் வச்சிருக்காங்க. அது அதீதமாக அங்க திமுகல இருக்கும். ஏன்னா அவங்க ஒவ்வொருத்தருக்குமே இவங்க வந்து கட்டுப்பட்ட மாதிரி. ஏன்னா அப்படி இருக்கிறதுனால தான் மேடையிலேயே நாளைக்கு என்ன நடக்குமோ அப்படிங்கிற எனக்கு அச்சம் இருக்குன்னு சொல்லி ஒரு முதல்வர் எப்ப பேசினாரோ அப்பவே அவர் பவர்லெஸ். அவருக்கு வந்து ஒரு ஆளுமையான தன்னுடைய கட்சி தொண்டர்களையோ நிர்வாகிகளையோ அமைச்சர்களையோ எம்எல்ஏக்களையோ தன்னுடைய வார்த்தைக்குள்ள கட்டுக்குள்ள கொண்டு வரக்கூடிய திறன் இல்லைங்கிறத அவர் ஏற்றுக்கொண்டதாக தான் அதற்கு அர்த்தம். அந்த மாதிரியான ஒரு கருத்தை யாரும் நீங்க உள்ளுக்குள்ள ஒரு கூட்டம் போட்டு சொல்றது, தனியா பேசுறது வேற. ஒரு பொதுவான மேடையில பிரஸுக்கெல்லாம் முன்னிலையிலே நீங்க சொல்றீங்கன்னா அப்போ உங்களுக்கு கீழே அவங்க இல்ல. அவங்க எல்லாருமே தனித்தனியாக செயல்படுறாங்க. தனித்தனியாக செயல்படும் போது எப்படி வந்து அந்த இடத்துல மக்களுக்கு நீங்க ஒரு நாங்க உங்க கட்சிக்காரவங்க பிரச்சனை கொடுக்குறாங்கன்னு சொல்றது யார்கிட்ட சொல்றது? கட்சி தலைவர்கிட்ட தான் சொல்லணும். தலைவராகிய உங்களுக்கு அவர்களை கட்டுப்படுத்த முடியல. அந்த நீங்க ஆளுங்கட்சியா இருக்கிறதுனால காவல்துறையினரும் பயப்படுறாங்க. இல்ல கட்டுப்படுத்த முடியலையா, இல்ல அவரோட ஸ்டாலின் அவர்களோட பேச்சை வந்து கீழ்மட்டத்தில் இருக்க தொண்டர்கள் கேட்க மாட்டேங்கிறாங்க? கேட்கல. அதுதான் கட்டுப்படுத்த முடியல. அவங்க கட்டுப்படலைன்னாலே பேச்சை கேட்கல. அவர்களுடைய பேச்சை ஒரு சின்ன ஒரு பொருட்டாக கூட கருதாமல் தனக்கென்ன எனக்கு வந்து இந்த 5 வருஷ பீரியட் அப்படிங்கிறது மிக முக்கியமான காலகட்டம். இதற்குள்ள நான் எவ்வளவு சேர்த்து வச்சுக்க முடியுமோ அவ்வளவு நான் சேர்த்து வச்சுக்கணும், சொத்து சேர்த்துக்கணும். ஏன்னா ஒரு வீடு கட்டுற உரிமையாளர்கிட்ட பணம் கேட்கறாங்க. இன்னும் மிகப்பெரிய அநியாயங்களை எல்லாம் நான் வந்து இந்த நிகழ்ச்சியில சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரு வயசான தம்பதியினர் வீடு கட்டியிருக்காங்க ஒரு 350 சதுரடியில. அவங்கள்ட்ட போய் நின்று மதுரை மாநகராட்சியில நடந்தது. அங்க போய் செல்வி, அந்த மாநகராட்சி 42வது வார்டோட திமுகவோட பெண் கவுன்சிலர் செல்வி, அவங்களோட கணவர் போய் என்ன பண்றாரு, அவர் பேர் கார்மேகம், என்ன பண்றாரு, அந்த வயசான தம்பதிட்ட போய் பணம் கொடுங்க, நீங்க வீடு கட்டிருக்கீங்க, இது பர்மிஷன் இல்லாம இருக்கு. ஆக்சுவலா அந்த வீடு கட்டுறதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ல அந்த வீட்டுக்கு பர்மிஷன் தேவையில்லை, அப்ரூவல் இல்லாமலே கட்டுறதுக்கான ஒரு இடம் அது. நேரடியாக அந்த பர்டிகுலரா யார் வீடு கட்டுறாங்களோ அவங்களுக்கு அந்த தொகை போயிடும், அந்த வீடு கட்டுற தொகை. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு குடிநீர் கனெக்ஷன் நான் கொடுக்க மாட்டேன், இதுக்கு நான் பர்மிஷன் கொடுக்க மாட்டேன், எனக்கு பணம் கொடுன்னு சொல்லி ஒரு வயதான தம்பதியினரை போய் துன்பப்படுத்துறாங்க. இவங்க துன்பப்படுத்துறது எப்படி தெரியுமா இருக்கு? இந்த சமூகத்துல நலிந்தவர்கள், மெலிந்தவர்கள், விளிம்பு நிலையில உள்ளவங்க, பெண்கள், இது மாதிரியான ஒரு லிஸ்ட் எடுத்து அப்ப அந்த கலெக்ஷன் கரப்ஷன் கமிஷன் அப்படிங்கிறது திமுகவோட மேல் மட்டத்துல இருந்து அடிமட்ட வரை இது வந்து ஊறி போயிருக்கு. நீங்க அந்த பெண் கவுன்சிலரோட கணவன்மார்கள் எடுத்து படிச்சோம்னா ஒரு புத்தகமே போடலாங்க. அவ்வளவு இன்சிடென்ட் இந்த 2 ஆண்டுகளுக்குள்ள நடந்திருக்கு. அப்படின்னா இன்னும் மிச்சம் இருக்க காலம் எப்படி இருக்க போகும்னா பயமா இருக்கு. இப்ப வார்த்தைக்கு வார்த்தை பெண் உரிமைங்கிறாங்க, பெண் முன்னேற்றம் அப்படிங்கிறாங்க. ஆனால் பெண் கவுன்சிலர்களை வந்து ஒரு அடக்கி ஒடுக்கி அவங்களோட கணவர்களை அராஜகம் பண்ண வைக்கிறாங்கன்னா உண்மையிலே அது திமுக வந்து ஒரு போலி வேடம் போடுதுன்னு எடுத்துக்கலாம். உறுதியாக இதுல நம்ம நோட்டீஸ் பண்ணோம்னா பெண் உரிமை மகளிர் உரிமை மாநாடுன்னு சொல்லி கனிமொழி அவர்கள் போட்டாங்க. சரி, நான் என்ன கேட்கிறேன், உங்க கட்சியில தானே நீ ஓசி பஸ் தானமான்னு சொன்னாங்க, அதை எதிர்த்து நீங்க ஒரு அறிக்கை கொடுத்தீங்களா? கொடுக்கல. நீங்க அப்படி கொடுத்திருந்தால் அங்க பெண்களுக்கு சுதந்திரம் இருக்கு, பெண்கள் சுதந்திரமா, ஏன்னா கனிமொழி அவர்களுக்கே அந்த சுதந்திரம் இல்லை, அப்புறம் எப்படி அதுக்கு கீழே உள்ள பெண்களுக்கு எல்லாம் இருக்கும்? அப்ப பெண்கள் வந்து பாவைகளாக உங்களுக்கு நாங்களும் பெண்களுக்கு பொறுப்பு கொடுத்துருக்கோம், நாங்களும் பெண்களுக்கு வந்து இது மாதிரி அப்படின்னு சொல்லி ஒரு தோற்றத்தை உருவாக்குகிறீர்களே தவிர அந்த இடத்துல உண்மையாக ஒரு பெண்கள் முன்னேற்றம் குறித்தோ அந்த இடத்துல சமூக நீதி பெண்களுக்கான எல்லாமே கொடுக்குறோங்கிறது அங்க இல்லை. அங்க முழுவதுமாக ஆணாதிக்கத்தோட உச்சகட்டம், ஆணாதிக்கத்தோட உச்சகட்டம்னு சொல்லலாம். அதுதான் திமுக. அப்போ பெண்களுக்கு திமுக மேல ஒரு அதிருப்தி வந்துடாதா? இவங்க இந்த மாதிரி ஒரு போக்கை கடைபிடிச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு அதிருப்தி உண்டாயிராதா? கண்டிப்பாக உண்டாகுங்க. உண்மையாக ஓசி பஸ்னு சொல்றது, ஒரு பெண்ணை மனு கொடுக்க வந்த பெண்ணை தலையில அடிக்கிறது, நீ எஸ்சி தானமான்னு சொல்றது, பெண் கவுன்சிலர்களை வந்து அடக்கி ஒடுக்கி வைக்கிறது, இதெல்லாம் வந்து ஒட்டுமொத்தம் அந்த பெண்களுக்கு திமுக மேல ஒரு அதிருப்தி உண்டாகும். கண்டிப்பாக அந்த கட்சிக்குள்ள உள்ள பெண்களுக்கே திமுக மீது ஒரு மிகப்பெரிய அதிருப்தி இருக்கு. இருந்த போதிலும் அவர்களுடைய கணவன்மார்களை வற்புறுத்தல்னால அந்த பதவியை ராஜினாமா செய்ய முடியாம கூட பல பெண்கள் தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுதான் உண்மை. ஏன்னா இவர்களுடைய அநியாயமும் அக்கிரமமும் அட்டூழியமும் அதிகமாயிட்டே போகுது. ஆனா பதவியில இருக்கிறது ஏன் பேராச்சே, இவங்கெல்லாம் இவ்வளவு அநியாயம் பண்றாங்களே அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லா பெண்களுக்கும் இருக்கும். நீங்க எல்லா பெண்களையும் வந்து அரசியல்ல வந்து ஊழல்வாதிகள் அப்படின்னு நம்ம முற்றுகையிட முடியாது. ஆனா இந்த பெண் கவுன்சிலர்கள் பாவமாவும் இருக்காங்க. சில பேர் அதை பயன்படுத்தி சம்பாதிக்கவும் செய்கிறார்கள், அது வேற கேட்டகரி. ஆனா இந்த பெண்களும் இருக்காங்க. அந்த ஆண்
அந்த கணவன்மார்களை கட்டுப்படுத்துவதற்கு கட்சி தாங்க ஒத்துழைப்பு கொடுக்கணும். நம்ம தீர்வை நோக்கி பேசுவோம். அந்த திமுகங்கிற கட்சி தான் ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னா அது தற்காலிகம் நீக்கம். ஜெகதீசன் அவர்களை தற்காலிக நீக்கம். அந்த ஜெகதீசன் அவரை வந்து ஒரு பிரச்சனை, அந்த நிரந்தர 51வது வார்டு சென்னை ராயபுரம் 51வது வார்டு இருக்கே, ஒரு பிரச்சனை 2 பிரச்சனை இல்ல, தொடர்ச்சியா பிரச்சனைகள். வியாபாரிகளை மிரட்டுறது, மாமல் குடன் கேட்கறது. இப்ப திமுகவோட பெண் கவுன்சிலர் கணவன்மார்கள் அப்படின்னாலே வியாபாரிகளும் பயப்படணும், வீடு கட்டுறவங்களும் பயப்படணும். அண்ணன் அவர்கள் சொன்னாங்க 4 கல்ல நட்டா கூட அங்க முன்னாடி வந்து நின்று, அதுதான் உண்மை. ராஜேஸ்வரி பிரியா மேம், பெண்களை அடக்கி ஆள்றது தான் திமுக சொல்ற இந்த திராவிட மாடலா? நிச்சயமாங்க. பெண்களுக்கான சுதந்திரமும் கிடையாது, மரியாதையும் கிடையாது. அரசியல் அப்படிங்கிறதுல அவர்களை வந்து ஒரு அங்கமாகவே கருதுவது கிடையாது திமுக. இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்ப பாத்தீங்கன்னா இப்ப ஜனவரி மாதம் கூட திமுகவோட நகராட்சி சேர்மன் உசிலம்பட்டி சகுந்தலா அவர்கள் அதிமுகவில் இணைஞ்சிருக்காங்க பதவியில இருக்கும் போதே. நான் ஏற்கனவே குறிப்பிட்டதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். ஏன்னா அந்த அளவுக்கு ஆளுங்கட்சியாக இருக்கும்போது கூட தன்னால செயல்பட முடியல, நம்ம மக்களுக்கு நல்லது செய்யதான் இந்த பதவியில இருக்கும். அந்த பதவியில செய்ய முடியாம தவிக்கக்கூடிய பெண்கள் இருக்காங்கல்ல, அவர்கள் வந்து அங்க இருக்க விரும்ப மாட்டாங்க. அந்த குறிப்பிட்ட பேர் கூட இப்ப நகர்ந்து கட்சி மாற மனநிலைக்கு வந்திருக்காங்கும் போது பெண்கள் எப்படி நடத்தப்படுறாங்கிறத நாம வெளிப்படையாகவே தெரிந்து கொள்ள முடியும்.